அடுத்த கம்பெனியா சன் டிவி நெட்வொர்க் வந்து இருக்கு. இப்ப இருக்கிற பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து 12 வந்து இருக்கு. ஜி என்டர்டெயின்மென்ட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 13, 14 வந்து இருக்கு. சோ இங்க எல்லா என்டர்டெயின்மென்ட் ஸ்டாக்ஸுமே வந்து பார்க்கும்போது 10ல இருந்து 12 தான் வந்து இருக்கு பிரைஸ் ரேஞ்சிங்ஸ். சோ அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி பிரைஸ் ரேஞ்சிங்ஸ் வந்து 10, 12ல தானே இருக்கு. ரொம்ப அண்டர் வேல்யூடுன்ற மாதிரி நினைச்சுக்க வேணாம். இந்த கம்பெனியோட இந்த இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ சன் டிவி நெட்வொர்க் பக்கம் வரும்போது இந்த கம்பெனியை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ தான் வந்து பாத்தீங்கன்னா மெயினான ரெவன்யூ. அது வந்து பார்க்கும்போது இப்ப டிராப் ஆயிட்டே வருது. இந்த கம்பெனிட்ட பெருசா வந்து கடன்லாம் எதுவும் கிடையாது. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலி சவுண்ட்ஃபுல்லான ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. பட் ஆனா இங்க ஃபியூச்சர்ல ரெவன்யூ ஜெனரேட் பண்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து மெயினா இருக்கு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்ப இந்த ஷேரை நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ கரெக்டா வருமா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல பிசினஸ் எதனா ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பிசினஸ் எல்லாமே சவுண்ட்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா இப்ப கூட அந்த கிரிக்கெட் டீம்லாம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்றாங்க அப்படின்னா அந்த பிசினஸ் எல்லாமே இது கை கொடுக்குமான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் நம்ம கன்சிடர் வந்து பண்ண முடியும். அடுத்தது பந்தன் பேங்க் லிமிடெட் வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அந்த இந்த கம்பெனில நிறைய செட்பேக்கான விஷயங்கள் வந்து இருக்கு. இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ்ல பிரச்சனை வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட அசெட் குவாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்கு. என்பிஎஸ் வந்து ஏறிக்கிட்டே வருது. சோ அதனால இந்த ஸ்டாக்கை இப்ப கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்த கம்பெனியா ஏடபிள்யூஎல் அக்ரி பிசினஸ் லிமிடெட் வந்து இருக்கு. அதானி வில்மர் கம்பெனி தான் அடுத்த ஸ்டாக்கா வந்து இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை இவங்க எடிபிள் ஆயில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடலா வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட மெயின் ரெவன்யூ வந்து இந்த ஃபார்ச்சூன் ஆயில் இருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினான ரெவன்யூ வந்து வருது. சோ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இதை விட பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியா நம்ம கன்சிடர் பண்றோம் போது இந்த கம்பெனி டிவிடெண்ட் பேயோட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா தரமாட்டாங்க. அண்ட் தென் இப்ப இருக்கிற பிரைஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வாலட்டிலிட்டியும் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. சோ அந்த ஒரு சேனல் ஐடிசி பக்கம் போயிட்டு அப்படின்னா இங்க டிவிடெண்டும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கும். அதே நீங்க ஃபுட் பிசினஸ்ல அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவல்ல போயிட்டே இருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால இதை விட பெட்டரா நம்ம ஐடிசியை வந்து கன்சிடர் பண்ணிப்போம்.